ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, சில அறிகுறிகள் தோன்றதை வச்சு நம்மளுக்கு ஆண்மை குறைவு வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கையாகவே நம்ம பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்தி கொள்ளலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இது மற்ற நோய்களுடைய ஒரு அறிகுறியாக கூடவும் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் இது இந்த தாம்பத்தியம் தொடர்பான ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட இதற்கு முதற் காரணமாகவும் வருது. அதனால் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதருக்கு சர்க்கரை வியாதி வரும் பொழுது இந்த அறிகுறிகள் இருக்கும். இரத்த கொதிப்பு வரும் பொழுதும் இந்த அறிகுறிகள் இருக்கும். ஒரு காய்ச்சல் தீவிரமடைந்த நிலை அல்லது ஒரு விபத்தோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்கப்பட்டு கொஞ்ச நாள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது பெட்ரிடன் நம்ம சொல்லுவோம். ஆமாம், அதுக்கு பிறகு கன்வாலசன்ஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். வந்த பிறகு கொஞ்ச நாள் வீட்டில் ஓய்வு எடுக்கக்கூடிய இதில் பார்க்கும் பொழுது அந்த விபத்தினுடைய அல்லது நோயினுடைய தாக்கத்தாலோ அல்லது கொடுக்கப்பட்ட மருந்துகளுடைய வீரியத்தாலோ சில நேரம் இந்த அறிகுறிகள் நம்ம தோன்றக்கூடும். சரிங்களா? இதை வைத்து கொண்டு நம்ம இந்த ஆண்மை குறைவு வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு ப்ரீமானிட்டரி சிம்டமாகவே நம்ம இது பண்ணிக்கொள்ளலாம். இது 2 வகையாக பிரியும். ஒன்று தற்காலிகமானது, இன்னொன்று கொஞ்சம் நிரந்தரமானதாக 2 வகையாக பிரியக்கூடிய ஒரு சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது தாம்பத்திய சம்மந்தப்பட்ட இதில் எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடுகள் விருப்பங்கள் இருக்கும். யாரும் இதை தவிர்த்தவர்கள் புறந்தள்ளியவர்கள் என்று யாருமே கிடையாது. அதில் பார்க்கும் பொழுது இளம் வயதில் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக நல்லா பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் அந்த இதில் ஆர்வ குறைவுலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இந்த இதில் குறையக்கூடிய ஒரு ஆற்றல் குறைஞ்சி போயிடும். விருப்பம்ன்றது குறைஞ்சிடும். நம்ம நினச்சிட்ருப்போம் சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது தான் உளவியல் ரீதியாக எல்லோரும் சொல்லுவாங்க. நம்ம பார்ட்னர் மேலே உள்ள சலிப்புத்தன்மை இன்னொரு இதில் நாடும் பொழுது அந்த மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்கள். அது தவறான ஒரு கான்செப்ட். முதல்ல உங்கள் உடம்பு நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இது எதனால் வருது, இது என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பகுதியில் பார்ப்போம். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்காலிகமான ஒரு சில வகைகள் உண்டு. ஒரு இளைஞராக இருப்பார். இந்த ஒரு இளைஞர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நாட்பட்ட காய்ச்சலோ, டெங்கு, சிக்கன் குனியா இந்த மாதிரி வைரஸுகளுடைய காய்ச்சல்கள், அதே நேரத்தில் விபத்துக்களை சந்திக்கிறது. ஆமாம், இந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு கிரானிக் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பெட்ரிடன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இருந்து கொண்டு கன்வலசன் தெரப்பி வீட்டுக்கு வந்த பிறகு ஓய்வு எடுத்து சில மருந்து மாத்திரைகள் எடுத்து சில நேரம் ஊனமுட்டிருப்பாங்க, கை கால் உடஞ்சி ஒரு 3 மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான இதுகளில் வரும்பொழுது சில மருந்து மாத்திரைகள் கொடுத்து இது பண்ணுவாங்க. அதை நம்ம புறந்தள்ளிடக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த மருந்து மாத்திரைகளோட தாக்கத்தாலோ நோய்களுடைய இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா தற்காலிகமாக சில அறிகுறிகள் தோன்றி ஆண்மை குறையை உண்டு பண்ணி கொடுக்கும். இது நிரந்தரமானது கிடையாது. கொஞ்சம் நம்ம ரெக்கவரி ஆன பிறகு நம்மளுக்கு சரியாகி கொள்ளும். நிரந்தரமானது பெர்மனண்ட் டைப்பில் வரும்பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு ஏஜ் 35 to 45 நெருங்கல, அதாவது 40 to 45 நெருங்குது. அவங்க சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் சிலவங்களுக்கு இளம் வயதிலே இரத்த கொதிப்பு குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மெட்டபாலிக் டிஸார்டர், சிலவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். ஃபேமிலியிலேயே பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டியாகவே இருக்கும். இந்த மாதிரியான தைராய்டு ப்ராப்ளம் நாளத்தில் கூட அவர்களுக்கு இந்த மாதிரியான டெம்பரவரி இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இதில் வரும்பொழுது என்னென்ன அறிகுறி தோன்றுனா நம்ம ஆண்மை குறைவுங்கிறத இப்போ வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதல்ல லோ லிபிடோ,
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் வந்து சிங்கிள் வேர்டு தான். லிபிடோங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா, தாம்பத்தியத்தின் மீது வந்து ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தன்மையை வந்து உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. லோயஸ்ட் லிபிடோன்னு சொல்கிறது, லோ லிபிடோ. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம இது பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்னர் மேலே உள்ள ஈர்ப்பு தன்மைகள் வந்து குறைஞ்சு போயிடும். தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட இதுகள் வரும் பொழுது கவனம் வந்து வேறு பக்கம் திசை திருப்பி விடும். ஃபோன்லேயோ புத்தகங்களையோ ஒரு ஆபாச செயல்களை அந்த பார்க்கும் பொழுது, ஒரு படங்களை பார்க்கும் பொழுது, சிறு வயதில் நம்ம ஆர்வமாக தேடியது போக இப்பொழுது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை தவிர்த்து விட்டு கடந்து போய் விடுவார்கள். ஆமாம், இது தாங்க லோ லிபிடோன்னு சொல்லக்கூடியது. இவர்களுக்கு வந்து இந்த அறிகுறி தோன்றின பொழுதே இது எல்லாருக்கும் அந்த 40 to 45 வந்து வந்திருக்கும். இது வரும்பொழுதே என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதை சரிப்படுத்தி இருந்தோம்னா இதிலிருந்து நம்ம வந்து கெட்டிட்டு நாய் வந்திருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஸ்டேஜை எல்லாருமே தவிர்த்துருவாங்க. அதே நேரம் இந்த லோ லிபிடோங்கிறது சர்க்கரை வியாதியிலையும் ஒரு அடிப்படையாக வரும். ஆமாம், சர்க்கரை வியாதி உள்ள நோய் நிலைகளையும் வரும். அதே நேரத்தில் வந்து சில வந்து நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட இது நோய் நிலைகள்லையும் இதுகள் வந்து வரமான வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? இந்த லோயஸ்ட் லிபிடோ, லோ லிபிடோ அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து அவர்களுக்கு வந்து செக்ஸுவல் தாட்டும் குறைஞ்சி போயிடும். அது சம்மந்தப்பட்ட எண்ணங்களும் குறைஞ்சி போயிடும். ஆமாம், பொதுவாக வந்து காமம் வந்து கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலன்கள்னு சொன்ன மாதிரி இதிலிருந்து டெரிவேட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனைகளை வந்து அவர்களுக்கு வந்து குறைந்து போயிடும். அதே நேரத்தில் வந்து லிம்பிக் எரெக்ஷன் சொல்லக்கூடிய நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, படுத்துக்கொண்டே அது பண்ணி சிந்தனை செய்து கொண்டு சில நேரம் வந்து நம்ம இளமை காலத்து நினைவுகளை இது பண்ணும் பொழுதோ அல்லது இன்னொரு ஆபாசமாக நம்ம இது பண்ணும் பொழுதோ வரக்கூடிய எழுச்சி வந்து குறைந்து போயிடும். ஃபஸ்ட்டு லோயஸ்ட் லிபிடோ அப்படிங்கிறத சொன்னேன். அடுத்து வந்து லிம்பிக் எரெக்ஷன் சொல்லக்கூடிய இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய எரெக்ஷனில் ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக் உள்ளது. சைக்காலஜிக்கலாக பிரெயினில் உள்ள லிம்பிக் பகுதிகளில் தூண்டப்பட்டு ஹார்மோனான்களால் தூண்டப்பட்டு அதற்கு அப்புறம் வந்து எழுச்சியை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். ஆமாம், சின்ன வயசில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு இதில் பார்க்கும் பொழுது நம்ம சிந்தனை பண்ணும்போது சல்லுன்னு எந்திரிக்கும். ஆனால் 40-45 வரும்போது என்னாகும், அது அப்படியே இதாகிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஷுவல் இதெல்லாம் திங்கிங்கில் உள்ள வரும்பொழுது தான் அந்த பிரெயினில் வந்து பார்க்கப்பட்டு பிட்யூட்ரி கிளாண்ட் மூலமாக ஸ்டிமுலேஷன் பண்ணப்பட்டு லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த மாதிரியான இதுகள் மூலமாக தூண்டப்படக்கூடிய இது வந்து டெஸ்டோஸ்டரானுடைய அளவுகள் வந்து குறையப்படும் பொழுது இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு வந்து உருவாவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? அந்த லிம்பிக் எரெக்ஷன் வந்து உருவாகிறதுக்கு அதனாலே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிருவாங்க. லோயஸ்ட் லிபிடோ, லிம்பிக் எரெக்ஷன். அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு எண்ட் ப்ராடக்ட் மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது ஒரு ரிசல்ட்டை இந்த நேரத்தில் தான் அவன் தூக்கிட்டு ஓடி வருவான். ஆமாம், உண்மையில் தான் இது ஒரு எமர்ஜென்சி தான், மெடிக்கல் எமர்ஜென்சி தான். அது வந்து தவறு வந்து கிடையாது. இந்த இதில் வந்து வரும்பொழுது அவர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் வரும்பொழுது எந்த ஒரு மருத்துவர்களாலையும் அதை வந்து சரி செய்ய முடியாது. இந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி இவர்களுக்கு இந்த மாதிரி காரணத்தினால தான் இந்த ஆண்மை குறைவு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறக்குள்ள போதும்னு ஆகி போயிடும். சரிங்களா? சில நேரம் இது வந்து டெம்பரவரியாக நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆமாம், டெம்பரவரியாக நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆமாம், அப்போ அது வந்து சரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. மருந்து மாத்திரைகள், சத்து மாத்திரைகள் கொடுக்கப்பட்டு சில நேரம் பெர்மனண்ட்டாக கூட பீஸு போயிருக்கும். ஆமாம், அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் தெரியும், ஆண்மை எழுச்சி இல்லைங்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து குறைஞ்சு கொண்டே வந்து ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது உடம்போட சர்க்கரை லெவல் வந்து பின்னான்னு கண்ட்ரோலபிள் இது இருக்கும். எல்லோரும் போய் சுகர் டெஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வருவார்கள். அது வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி உங்களுடைய டயட் பேட்டர்னை கண்டுபிடிக்கக்கூடிய HbA1cன்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டுகளை நீங்கள் பண்ணியே ஆகணும். அதுதான் ப்ரீவியஸ் 3 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் டயட் வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க
அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட் சொல்லுவாங்க. 4க்கு கீழே இருந்தால் இப்படி, 6க்கு வரைக்கும் இருந்தால் அப்படி, 7 வரைக்கும் இருந்தால் அப்படி, 7க்கு மேலே போகும்போது 8, 9, 10, 13 அன்கண்ட்ரோலபிள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் குறிப்பிடுவார்கள். அந்த HbA1c டெஸ்ட்டு வந்து பார்த்து கொண்டு கடந்த 3 மாதங்களுடைய நம்மளுடைய உணவு சரித்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். எங்கே போனாலும் ஜூஸை குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறது. ஆமாம், கூல்ட்ரிங்க்ஸு மாதிரி ஒரு மோசமான ஒரு இது வந்து கிடையாது. 100 mlக்கு ஏறத்தாழ 16 இருந்து 32 கிராம் ஜீனி வந்து அதில் போட்டிருப்பார்கள். இது வந்து பிராண்டுக்கு பிராண்டு வித்தியாசமாயிட்டு இருக்கும். நீங்கள் தயவுசெய்து அதை எடுத்து பாருங்கள், லேபிளில் பார்த்தாலே தெரியும். 100 கிராமுக்கு 100 ml தண்ணிக்கு வந்து இவ்வளவு ஜீனி சேர்த்தா தான் அது வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், உள்ளே போன பிறகு ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு அது வந்து சர்க்கரை சத்து வந்து சேரும். இவன் போகிறான் என்ன பண்ணுறான், நல்ல ஒரு பிரியாணியே ஹை கலோரி உணவு குடித்த பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தலைவர், போய் மறுபடியும் ஒரு பிராண்டட் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி அடிக்கிறான். ஆமாம், அதிலே வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் தயாரித்தது பாட்டிலில் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். என்ன இதாக இருந்தாலும் சரி, அதில் வந்து இவ்வளோ சர்க்கரை சத்து வந்து அதில் சேர்ந்துருக்கும். சரிங்களா? அது வந்து இது நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரையோட கிளைசிமிக் இண்டெக்ஷன் உள்ளே போன உடனே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க செரிக்கிறதுக்காக குடிக்கிறதுன்னு, அது தப்பு. உள்ளே போன உடனே கிளைசிமிக் இண்டெக்ஷன் லெவலில் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து இதுகளை வந்து தவிர்த்து விடுவது நல்லது. அதே நேரத்தில் வந்து இந்த இரத்த கொதிப்பு சம்மந்தப்பட்டதுகளுக்கு யோகா, தியானம் இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிற வேண்டியது. உங்கள் குடும்பத்து உறுப்பினர்களோட நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. சரிங்களா? நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, அவர்களுடைய வந்து பிக்னிக் போகிறது, இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரத்த கொதிப்பினால் உண்டாகக்கூடிய ஒரு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இதெல்லாம் வந்து நான் ட்ரீட்மெண்டபிள் ப்ரொசீஜர். சரிங்களா? ட்ரீட்மெண்ட் சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட ஒரு இது. சரி, இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் இதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நல்லா வந்து ஷிலாஜித்து வந்து இந்த லோ லிபிடோவை வந்து குறைக்கக்கூடியதில் ரொம்ப வந்து முக்கிய இடத்த வந்து வகிக்குது. நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி பூஸ்டராகவும் வேலை செய்யுது. அதே நேரத்தில் வந்து இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய டெஸ்டோஸ்டரானை ஊக்குவிக்கக்கூடிய மருந்தாகவும் இது வந்து செயல்படுது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து டெஸ்டோஸ்டரான் பூஸ்டராக வந்து நம்ம இதில் வந்து நவீன மருத்துவத்தில் வந்து ஒரு ஸ்டீராய்டு தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அது வந்து அறிவியல் பூர்வமாக இது பண்ணப்பட்டது. ஸ்டீராய்டு கொடுக்கும்போது பின்னால் வந்து சில விளைவுகள் வந்து வரும். இது வந்து நேச்சுரலாக நம்ம உடம்புல வந்து டெஸ்டோஸ்டரானுடைய அளவு வந்து இந்த ஷிலாஜித்தை வந்து அதிகரிக்க வைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோக்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் லெவலை வந்து அதிகரிக்க வைப்பதில் வந்து நம்பர் 1 இடத்துல வைக்கிறது வந்து இந்த நெரிஞ்சில் முள் எனப்படக்கூடிய கோக்சுரா சூரணம். இதை வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து டேப்லெட் ஃபார்மில் வந்து எடுத்துக்கலாம். அல்லது நம்மளுடைய நேரடியாக நம்ம கிராமப்புறங்களில் போனீங்கன்னா அந்த செடியை வந்து நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து இப்போ எடுத்து கழுவி சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த முள்ளை கூட நீங்கள் வந்து மென்று சேதம் இல்லாமல், நாக்குக்கு பாதிப்பு இல்லாமல் இப்போ இது நீங்கள் வந்து நல்லா மென்று சாப்பிட்டு இது பண்ணி கொள்ளலாம். இது வந்து நல்லா வந்து டெஸ்டோஸ்டரான் பூஸ்டராக செயல்படக்கூடும். இந்த அறிகுறிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து சதாவரி, அஸ்வகந்தா இவைகள் எல்லாம் வந்து இதை வந்து நல்லா வந்து இந்த லோவஸ்ட் லிபிடோவை வந்து குறைக்கக்கூடியதில் ஒரு முக்கிய இடத்தை வந்து வகிக்குது. அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது நல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். டெம்பரவரியாக வர்றதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 1 or 2 monthஸில் அது வந்து சரியாயிடும். சில நேரம் எலும்பு முறிவு இந்த மாதிரியான இதுகளில் வரும்பொழுது அது வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து ரெக்கவரி ஆன பிறகு அதிலேருந்து ஒரு ஓரிரு மாதங்களில் வந்து அது வந்து சரியாயிடும். சரிங்களா? அந்த மாதிரியான இதுகளை வந்து கவலைப்பட வேண்டாம். இப்போ பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில சொன்ன கேட்டகரியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை மட்டும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்கன்னா தன்னால் இது வந்து மாற வந்து ஆரம்பிச்சிடும். எதையும் மாற்ற முடியாது வந்து ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்மளுடைய ஒரு நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு இது.
சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.